அன்பானவர்களே, நம்ம இப்போ இருக்கிறது வந்து காரசாரம் கிச்சனில். இந்த காரசாரம் கிச்சன் வந்து இந்த ஃபுட்டு ரெசிபீஸ்க்காகவே பண்ணது தான். மை கிராண்ட்சன்ஸ் அண்ட் கிராண்ட் டாட்டர் பண்ணது. இப்போ நான் போன ரெசிபி வந்து உங்களுக்கு சிக்கன் பிரியாணி போட்டிருந்தேன். சில பேர் நீங்கள் அதை செஞ்சு பார்த்துருக்கலாம், அதில் அஜீரணம் கூட ஆயிருக்கலாம். அதுக்காகவே இன்னைக்கு இந்த காரசாரம் கிச்சனில் பார்க்க போகிறது, அது நம்ம பண்ண போகிறது உப்மா தான். ஒரு சாதாரண ஒரு டிஃபன். இது வந்து ஒரு 20-30 இயர்ஸ் பேக் வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோவில் யூசி பெர்க்லி, யூனிவர்சிட்டி கலிஃபோர்னியா பெர்க்லியிலேருந்து விசிட்டிங் ப்ரொஃபஸர்ஷிப் கிடைச்சிது. ஒரு லாங் ஸ்டே அங்கே இருக்க வேண்டியிருந்தது. அப்போது என்னோட ஒய்ஃப் வந்து நிறைய ரெசிபீஸை கைனால் எழுதி எங்கிட்ட கொடுத்து விட்டாப்புல. அதை வச்சுட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணது உப்புமா தான் பண்ணேன். ஓரளவுக்கு அது செட் ஆச்சு. அதே உப்புமாவை தான் நான் இப்போ பண்ண போகிறேன், என்னோடய ஃபஸ்ட்டு அப்ராட் விசிட்டில் பண்ணதை. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய லேட்டஸ்ட் அப்ராட் விசிட்டில் பண்ணது, நான் வெனிஸ் செக் ரிபப்ளிக்கில் வந்து ப்ராகில் ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன். அங்கேயும் உப்புமா தான் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னென்னா நான் வெனிஸ் போனேன். இட்டாலிலாம் போயிட்டு வெனிஸில் உப்புமா பண்ணேன். அந்த இன்டர்நேஷ்னல் யூத் ஹாஸ்டலில் வெனிஸில் உப்புமா பண்ணிவிட்டு மிலனுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி நான் ஜூரிக் வந்தேன். ஜூரிக்கில் ஸ்டே பண்ணும்போது அதே உப்புமாவை அங்கே ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருந்தேன். அடுத்த காலையில் எனக்கு ஃப்ளைட்டு. அந்த ஜூரிக்கில் திருப்பி அதை எடுத்து காலையில் வெளியே வச்சுட்டு அதை மைக்ரோ ஓவனில் வச்சு சூட் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு திருப்பி நான் ஃப்ளைட்டுக்கு எடுத்துகிட்டு ஏர்போர்ட் போயிட்டேன். ஏர்போர்ட்டில் வந்து ஒரு தமிழன், ஒரு கேர்ள், ஆஃப்டர் மாஸ்டர்ஸ், அவளும் வந்திருந்தாப்புல, தமிழ்நாடு அப்படின்னாப்புல. அப்போது ஷீ டோல்ட் மீ ஐம் வெரி ஹங்க்ரி சார் அப்படின்னாப்புல. நான் சொன்னேன், என்னுடைய இதில் ஹேண்ட் லக்கேஜில் வந்து நான் உப்புமா வச்சுருக்கிறேன், என்னுடைய ரோவை கண்டுபிடிச்சி யூ கேன் கம் அண்ட் ஆஸ்க் மீ, அதை பார்த்துக்கலான்னு. அதே மாதிரி அந்த வெனிஸில் பண்ண உப்புமாவை வந்து ஜூரிக்கில் சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு மிச்ச உப்புமா ஒரு பாக்ஸில் வச்சுருந்துச்சு. அந்த ஏர் ஹோஸ்டஸில் வந்து அந்த மைக்ரோவனில் வச்சு சூடு பண்ணிக்கிட்டேன். சூடு பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கும் கொடுத்தேன், நானும் சாப்பிட்டேன். இப்போ அந்த உப்புமாவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு இந்த உப்புமா செஞ்சு பாருங்கள். உப்புமானா எல்லாரும் ஒரே இன்க்ரீடியன்ஸ் தான், அதில் ஒன்றும் மாற்றம் இருக்காது. அந்த இன்க்ரீடியன்ஸில் என்னத்தை சேஞ்ச் பண்ண முடியும்? நீங்கள் இதை பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய அபிப்பிராயங்களை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அது ஒரு பார்ட்டு. ஆனால் ஐ நீட் யுவர் கமெண்ட்ஸ். உங்களுக்கு அதில் ஏதாச்சும் லிமிடேஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, டீமெரிட்ஸாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உங்கள் சஜஷன்ஸை கொடுங்க. உங்கள் சஜஷன்ஸை நான் கேரி அவுட் பண்ணுறேன். ரவா உப்புமாங்கிறது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒன்று. அவசர அடியில் என்ன ரெடி பண்ணுறது, கெஸ்ட் வந்தாலும் சரி, நம்மளுக்குனாலும் சரி. இது இப்போ இதில் நீங்கள் பார்க்குறது பாருங்கள், இது ஒரு பல்லாரி வெட்டி வச்சிருக்குது, அடுத்தால வந்து ஒரு 2 சின்ன மிளகாய் வெட்டி வச்சிருக்குது, கொஞ்சம் இஞ்சி வெட்டி வச்சிருக்குறேன், அப்புறம் வந்து ஒரு காஞ்ச மிளகாய் வத்தல், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இது கடைசியில் அந்த கார்னிஷிங் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி. அப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கேஷ்யூ நம்ம இடையில போட்டுக்கிட்டோம். இவ்வளவுதான், வெரி சிம்பிள். சால்ட் உண்டு, அதுக்கு பேரே உப்புமா தானே இருக்கு, அப்போ சால்ட் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு கடாயை நம்ம அடுப்பில் வைக்கணும். இப்போ கடாய் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்குது, அந்த ஈரமெல்லாம் நல்லா சூடாயிருது. இப்போ சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, ஒரு ஆளாக்கு ரவை, 1 கப் ரவை, அந்த ரவையை வந்து அந்த சிம்லேயே நம்ம வறுக்கிறோம். அம்மா வந்து வறுக்கும் போதே ஒரு ஸ்பூன் நெய் போட்டு அதை சொல்லுவாங்க. நானும் அது மாதிரி தான் பண்ணுறேன். நெய் போட்டு வறுத்துட்டு அதை நம்ம ரொம்ப ப்ரௌன் கலராகவோ ரொம்ப இதாக கருப்பு அடிச்சிடக்கூடாது, ஒயிட்டாகவே இருக்கணும். உப்புமா ஒயிட்டாக இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு லேஸ் சூடாக ஆனதுக்கப்புறம் இதை ஒரு தட்டில் நம்ம கொட்டி அதை நம்ம பரத்தி வைக்கிறோம். பரத்தி வச்சதுக்கப்புறம் இன்னொரு கடாய் எடுத்து கேஸை பொருத்தி அதில் வைங்க. அந்த கடாய் நல்லா சூடானோன்னே 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து அந்த கடாயில் விடுங்க. விட்டதுக்கப்புறம் அந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஒரு சின்ன துண்டு வெங்காயத்தை போட்டால் கூட அதை டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் நல்லா காஞ்சோடனே அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வத்தல், சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய், இது அவ்வளோ நீங்கள் போடுறீங்க. போட்டுட்டு சிம்லையே வச்சு வறுக்கிறீங்க. வறுக்கும்போது கடலைப்பருப்பும்
உளுந்தம்பருப்பும் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. இல்லைன்னா அது நம்ம உப்புமா சாப்பிடும்போது நறுக்குன்னு இருக்கக்கூடாது. நல்லா வெந்ததுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி பச்சை மிளகாய் சொல்லியிருக்கேன். பச்சை மிளகாயும் இருக்குது. பச்சை மிளகாய் ஒரு மிளகாய் போட்டுக்கலாம், இல்லை 2 மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் நமக்கு இது ரொம்ப பொன்னிறமாக ஆகி மசியணும்னு கிடையாது. வெங்காயம் கொஞ்சம் குக்காகி இருக்கணும், அவ்வளோதான். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எப்பவுமே ஞாபகம் வச்சுடுங்க, சிம் ஃப்ளேம் அல்லது மீடியம் ஃப்ளேம் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா தண்ணி ஊற்றுறோம். நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணி எவ்வளோ தண்ணின்னா, நான் ஒரு கப்புக்கு 1.5 அல்லது 1.75 1.25 கப்பு நான் ஊற்றுவேன். அப்போ தான் எனக்கு உப்புமா உதிர்ந்தால வரும். இந்த உப்புமா உதிர்ந்தால வரும்போது எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் உப்புமாவை உதிரியாக பண்ணுறதுக்கு தண்ணி இந்த ரேஷு தான் நான் வைக்கிறது. அப்புறம் இதில் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டுறோம். நான் ஆக்சுவலாக இந்த இதில் சால்ட்டு ஆட் பண்ண மறந்துட்டு கடைசியில் தான் சால்ட்டை ஆட் பண்ணுறேன். நீங்கள் அந்த தண்ணியிலே ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் அது நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கொட்டணும். அது கட்டியாகிடக்கூடாது. அது கட்டி ஆகாமல் அந்த ரவை நல்லா அதில் மிக்ஸ் ஆகிடணும். லேஸ் தீயில தான் நம்ம அதை கிண்டுறோம். உப்புமாவை நல்லா கிண்டி ஒரு அளவுக்கு அது நல்லா குக் ஆனோடனே மேலே ஒரு கண்ணாடி மூடியை போட்டு நீங்கள் அதை மூடி வச்சிடணும். மூடி ஒரு 5 மினிட்ஸ் இருக்கணும். மூடி ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் அந்த உள்ள சூட்லேயே அது நல்லா வெந்துடும். அதில் நல்லாவே வந்துடும் அது. அதனால் இப்போ நம்ம கண்ணாடி மூடி இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பேனுக்கெல்லாம் கண்ணாடி மூடி இருக்கும். அதை வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தாளிக்கும் போதே அதில் நெய்யும் போட்டு முந்திரி பருப்பையும் வறுத்துருவாங்க. சில பேர் இதை கடைசியில் பண்ணுவாங்க. சில பேர் போத்திட்டு படுப்பாங்க, சில பேர் படுத்துக்கிட்டு போத்துவாங்க. ஆனால் அதுக்கு வித்தியாசம் இருக்க தான் செய்யுது. இதுவும் நான் அன்னைக்கு கேஷ்நட்டை முதல்ல தான் போடணும்னு நினச்சிருந்தேன். அப்பவும் நான் மறந்து போயிட்டேன். அப்புறம் கடைசியில் இந்த நெய்யை போட்டு இந்த முந்திரி பருப்பை வறுக்கிறோம். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது இது நல்லா தெரியும். நம்ம முதல்லே போட்டோன்னா இந்த முந்திரி பருப்பெல்லாம் கீழே போயிடும், நமக்கு கரெக்டாக தெரியாது. இப்போ அந்த முந்திரி பருப்பு தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. இப்போ நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை அது மேலே கொட்டிட்டோம். அது மேலே கொட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த உப்புமாவை நம்ம நல்லா ஒரு பெரிய சட்டியில் வச்சு பிரித்து விட்டுறணும். நல்லா பிரித்து விட்டால் அந்த உப்புமா நல்லா உதிர்ந்துடும். அந்த உதிர்ந்த உப்புமா நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு காலையில் வச்சதை ஈவினிங் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம பண்ண உப்புமா டிஸ்பிளேல நல்லா ரெடியா இருக்குது. எனக்கு உப்புமா எப்பவுமே ரொம்ப கட்டியா பொங்கல் சர்க்கரை பொங்கல் மாதிரி இருந்தா எனக்கு அவ்வளோ லைக் பண்றது இல்லை. நான் உப்புமா உதிரியா தான் பண்ணுவேன். அதனாலதான் அது 1:1.5 வாட்டர் வச்சு நான் பண்ணியிருக்கிறேன். அது நல்லா உதிர்ந்துடும். உதிர்ந்துட்டு டேஸ்ட் செஞ்சுட்டு நீங்க தான் சொல்லணும். இப்போ நீங்க அந்த டிஸ்பிளேயும் பார்த்துட்டு உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. இந்த 1 கப் ரவைக்கு சில பேர் 2 கப் தண்ணி அல்லது 3 கப் தண்ணி ஊற்றி 1 கப் பால் கூட ஊற்றுவாங்க. இதெல்லாம் இப்போ உள்ள ரெசிபி. பட் நான் பண்ணது எங்க மதர் சொல்லி கொடுத்தது. பழைய காலத்து ரெசிபி அது. அந்த ரெசிபி வச்சு தான் நான் இங்கே பண்ணியிருக்கிறேன். 1:2 போடலாம். நான் 1:1.5 or 1:1.75 1:3 போடலாம், 1:4 போடலாம். ஆனால் அப்படி போட போட அதில் ரொம்ப குழையும் ரொம்ப கட்டியாகவும் இருக்கும். இது நல்லா உதிர்ந்துடும்.